ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நியூ வேர்ல்டு அக்வா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போலார் பேரட் ப்ரீடிங் பேர் எப்படி செட்டப் பண்ணுறது, அதோட டேங்க் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். போலார் பேரட்டை பொறுத்த வரைக்கும் அது பேராவதற்கு நம்ம தனி ஒரு செட்டப் ஒன்று கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் போலார் பேரட்டோட குரோத்தோ அதோட குட்டிங்களோட குரோத்தோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, இந்த டேங்க் செட்டப்பு இருக்கும்போது எப்பவுமே நம்ம ஒரு 5 லிட்ரு கெப்பாசிட்டருக்கு மேலே எடுத்தால் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் ப்ரீடிங் ரிசல்ட்டும் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டேங்க் செட் பண்ணோம்னா, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி டேங்க் நம்ம செட் பண்ணும்போது நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, டேங்க் செட் பண்ண இப்போ ஃபிஷ் வாங்குறீங்கன்னா, ஃபிஷ் வாங்கின உடனே தான் அந்த டேங்கை செட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணால் உங்கள் ஃபிஷ் நல்லா அடி வாங்கும். அப்படி செய்யாமல் நம்ம டேங்கை ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே, எனக்கு புதன்கிழமை ஃபிஷ் வருது, அதனால் நான் 3 டேஸ்க்கு முன்னாடி தண்ணி டாப்அப் பண்ணிட்டு ஸ்பான்ஜ் ஃபில்டரையும் போட்டு விட்டேன். இது எதனால் போட்டு விடணும், இது போட்டு விடாதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து நம்ம வாங்கும்போது அவங்களில் உள்ள தண்ணியும் நம்ம தண்ணியும் செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போது நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரேஷன் பண்ணி செட்டான தண்ணியை விட்டால் அதுக்கு கொஞ்சம் செட்டாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணியை கொஞ்சம் முன்னக்கூட்டியே, இப்போ ஒரு 2-3 நாள் கழித்து வருதுன்னா அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி, எனக்கு புதன்கிழமை ஃபிஷ் வருது, நான் என்ன செஞ்சேன், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தண்ணியை போட்டு ஃபில்ட்ரு ஆன் பண்ணி விட்டேன். அது நல்லா ஃபில்ட்ராகி தண்ணி நல்லா செட் ஆகிரும். இப்போ நான் 3 நாள் கழித்து நான் மீன் வாங்கி விடும்போது அந்த மீன் செட் ஆகிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம இந்த மீன் வாங்கும்போது நல்ல செமி அடல்ட்டாக வாங்காமல் ஓரளவு சின்ன சைஸாக வாங்க. ஏன்னா செமி அடல்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களே 3-4 தடவை ப்ரீடிங் பண்ணி அந்த குட்டிகளை எல்லாம் எடுத்துருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட வரும்போது குட்டி போடுற அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். குட்டி போடுற எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ரொம்ப செமி அடல்ட்டாக இருக்காமல் ஓரளவு சின்ன சைஸாக பார்த்து நம்ம பேர் பண்ணணும். பேர் பண்ண எப்படின்னா, நம்ம ஒரு டேங்க்கில் ஒரு 4-5 ஃபிஷ் ஓரளவு 3 பேர் 4 பேர்கிட்ட விட்டால் தான் நம்ம அதுலேருந்து ஒரு பேராச்சும் எடுக்க முடியும். ரெண்டாவது, இந்த போலார் பேர் எப்படி செலக்ட் பண்ணி செட் பண்ணுறது அப்படின்னா, ஓரளவு 4 பேர் வாங்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு மேல் ஃபீமேலாக ஓரளவு கண்டுபிடிச்சி வாங்கிட்டிங்கன்னா, ஒரு டேங்கில் விடும்போது அந்த டேங்கில் 4 பேர் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் நான் அங்கே சிரட்டை ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் ஹைடிங் ஸ்பேஸ் வழியே ரொம்ப இதாக இருக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல ஒரு சின்ன கப்பி சிரட்டை மாதிரி வச்சுருக்கேன். இதில் நான் ஃபுட்டும் போட்டுக்கிடுவேன். திடீர்னு இது எக் ப்ரீட் பண்ணுறதுக்கு போலார் பேரட் ஃபிஷ் ப்ரீட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, அந்த பேர் எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 4 பேர் உள்ளே இருக்குன்னா அந்த 4 பேரில் ஒரு பேர்னால் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மட்டும் சிங்கிளாக நம்ம எந்த ஹைடிங் ஸ்பேஸ் வச்சோமோ அதுக்கு செட் பண்ணி கொடுத்தோமோ அந்த ஹைடிங் ஸ்பேஸில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மட்டும் அதில் மேல் ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த மேலு ஃபீமேல் மட்டும்தான் அந்த ஹைடிங் ஸ்பேஸில் இருக்கும். வேறு எந்த மீனையும் அது உள்ளே வரக்கூடாது. அந்த 2 மீனும் அப்படி இருந்துச்சுன்னா அது ப்ரீடிங், அது பேர் செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த 2 மீனை மட்டும் அந்த டேங்க்லேருந்து தனியாக செட்டப் ஆக்கிட்டு நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்து அதுக்குன்னு ஒரு 5 லிட்டருக்கு மேலே உள்ள கெப்பாசிட்டியான ஒரு டேங்க் ஆச்சு கொடுத்தா தான் அதோடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும், அதோடைய ஃப்ரைஸையும் அது நல்லா காப்பாற்றும்.
நல்ல அது நல்ல வளர்த்தி விடும். அந்த அளவுக்கு ஒரு செட்டப் வைக்கணும். ரெண்டாவது, இந்த ப்ரீடிங் பேருக்குள்ளே ஃபைட்டிங் வருதுன்னாங்க. பொதுவாக ஃபைட்டிங் வரக்கூடிய காரணம் என்னென்னா, நம்ம இந்த ப்ரீடிங் பண்ணி அந்த பேர் தனியாக செப்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரீட் பண்ணி அந்த ஃபிஷ் வந்து எக் வச்சு எக்லோடட் ஆகி எக் வச்சு ஃபிஷ்ஷு குஞ்சுகளெல்லாம் வெளியே கூட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்ரு சேஞ்ச் மெயினாக பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறது தான் மெயினான காரணம். நம்ம வாட்ரு சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மேல் ஃபீமேலுக்கு பேருக்கு கூட ஹெவியாக சண்டை வரும். அப்படி சண்டை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பீட்டா ப்ரீடிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே நம்ம அந்த எது இப்போ அடி வாங்கி எது ஓடுதோ, மேல் அடி வாங்கி ஏதாவது ஒன்று அடி வாங்கி ஓடும். எது அதோட காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ, ஒன்று சைஸ் சின்னதாக இருக்கும், சில சைஸ் பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எது அடி வாங்கி ஓடுதோ அதை ஒரு சின்ன ஒரு கப்புலேயோ இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் கப்புலேயோ எடுத்து வச்சு அதை மட்டும் செப்பரேட் பண்ணி எது அடிக்குதோ அதை பார்க்குற மாதிரி வச்சிடணும். அடி வாங்கிறத இந்த இதுக்குள்ளே ஏதாவது பிளாஸ்டிக் இதுக்குள்ளே செப்பரேட் பண்ணி எது அடிக்குதோ அதுக்கு கூட பார்க்குற மாதிரி நம்ம வச்சோம்னா ஒரு 2-3 நாள், மேக்ஸிமம் ஒரு 2 நாள் அப்படின்ற கணக்கில் அது வந்து ரெண்டுமே திருப்பி பேராக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் குஞ்சுகள் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாட்ரு சேஞ்ச் பண்ணாங்க. மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியெல்லாம் செப்ரேட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு குட்டிகள் எல்லாம் ஓரளவு சைஸ் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த போலார் பேரட்டுடைய குட்டிகள் இருக்குல்ல, அது எத்தனை நாள் அந்த பேரட் கூடயே வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், மோஸ்ட்லி ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 15 நாள்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ நாள் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், போலார் பேரட் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி அந்த ப்ரைஸ் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் திருப்பி எக்லோடட் ஆயிரும். எக்லோடட் ஆன பிறகு அந்த எக்கில் வந்து எல்லாத்தையும் எக்கு வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜ் குட்டிகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த எக்கை வந்து அதே சாப்பிட்டோன்னு என்ன செய்யும், அந்த பேரண்ட் ஃபிஷ் வந்து அந்த குட்டிகள் எல்லாம் ஃபஸ்ட்டு பேஜ் குட்டிகள் எல்லாம் அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷை கடிச்சு கொண்டுரும். இது எனக்கும் நடந்திருக்குது. நானும் போலார் பேரட் ஃபிஷ் வச்சுருக்கேன், எனக்கும் நடந்திருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் எப்படின்னா, நம்ம அந்த இதை 1 மந்த் 15 நாள் இல்லைன்னா 1 மாதம் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம குட்டிகளை எல்லாம் செப்ரேட் பண்ணிடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, போலார் பேரட்டுக்கு என்ன ப்ரீடிங் பண்ணலாம், என்ன வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலான்னு சொன்னால், நான் வந்து பொதுவாக என்ன கொடுக்கணுன்னா ட்ரை வார்ம்ஸில் வந்து இந்த இது கொடுக்கேன், ஹாலோ ஃபுட்டுன்னு ஒன்று ட்ரை வார்ம்ஸ் போட்டு கொடுக்கேன். அதே மாதிரி பிளட் வார்ம்ஸும் நான் கொடுக்கேன். இது ரெண்டுமே ஓரளவு குட்டிகளையும் தேர்த்தி விட்டுரும். ரெண்டாவது, பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொன்னால் லைவ் கல்ச்சர் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அது 1 மாதத்தில் வளர வேண்டிய குஞ்சுகளாக 15 நாள்லேயே உங்களுக்கு வளர்த்து விட்ரும் அடல்ட் ஸ்டேஜில். அதனால் லைவ் ஃபுட் கொடுத்தா உங்களுக்கு பெஸ்ட்டு.